வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போ அவைலபிளாக இருக்கிற டச் மீ நாட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்கோடையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து டோட்டலாக 6 எபிசோட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 28 to 30 minutes வந்து போகுது. அட் ஸ்ட்ரெச்சில் ஒரு 3 hours இருந்தால் இந்த வெப் சீரிஸை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸில் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. பட் அதுவுமே வந்து அது ஒரு கொரியன் சீரிஸோட அடாப்டேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு படிக்கிறப்ப தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து இன்னுமே அவங்க எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் சீசன் 2க்கான லீடு வந்து கடைசியில் வச்சுருக்காங்க. பட் அது வந்து தேவையே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதை வந்து இன்னுமே ஒரு 2 எபிசோடு வந்து கூட சேர்த்து நம்மளுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வெப் சீரிஸ் வந்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் கிரிப்பிங்காகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த எலமெண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணி கடைசியில் அந்த 6th எபிசோடில் வந்து நம்மளுக்கு காமிக்கிறப்ப அது அடுத்த சீசன் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த கனெக்ட் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கேள்விக்குறி தான். அண்ட் இதற்காக வந்து செகண்ட் சீசன் வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸில் டெக்னிக்கலாக வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு கிராஃபிக்ஸு எஸ்எஃப்எக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த தெலுங்கு வெப் சீரிஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் குறிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே இது ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நவதீப்போட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப கொஞ்சம் அக்ரெசிவாவோ இல்லை அவர் வந்து ஏன் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் அதை வந்து அவங்க அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே நவதீப்போட கேரக்டர் கொஞ்சம் வந்து அந்த இறுக்கமான முகம் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் வந்து ஏதோ ஒன்று மிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெப் சீரிஸ் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் கிரிப்பிங்காகவும் இருந்திருக்கும். பட் அங்கே வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் என்ன தான் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கடைசியில் வந்து அவங்க வச்சுருந்தாலுமே அதை இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக வந்து அண்டர் ப்ளே பண்ணியோ இல்லை வந்து நம்மளுக்கு அந்த க்ளூஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா இன்னும் இந்த வெப் சீரிஸ் வந்து அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டு ப்ளஸ் வந்து க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் நெவர்தலெஸ் உங்களுக்கு போர் அடிச்சுது, வித்தியாசமான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் குறிப்பாக 3rd and 4th எபிசோட்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ட்ராகிங்காகவும் லேகிங்காகவும் இருக்கும். அதை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் அதை மட்டும் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்க்குறப்ப இந்த வெப் சீரிஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப மொக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு ஓகே வாட்சா எனக்கு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இதில் வந்து குறிப்பாக என்ன விஷயம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை வச்சு ஹீரோ வந்து எப்படி அந்த விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கியா. ஸோ அந்த பிளாட் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சீசன் 2க்கான லீடு வந்து கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. அதை வந்து மேபி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை இன்னும் 2 எபிசோடுக்கு சேர்த்து கொடுத்துருந்து நம்மளுக்கு ஒரே சீசனாக வந்து முடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கிரிப்பிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த குறிப்பாக வந்து டுவர்ட்ஸ் எண்டு வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஸாக வச்சு கடைசியில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யார் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. அதை நீங்கள் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பட் இருந்தாலும் அந்த கேரக்டருக்குமே வந்து எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறப்ப எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி வந்து மேபி செகண்ட் சீசனில் வந்து சொல்லலாம். பட் இருந்தாலும் அதுக்கான ஹிண்ட் அட்லீஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னா கூட நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டாங்களே ஹீரோ வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பதப்பதப்போட பார்த்துருப்போம். பட் அது வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்ப. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் ஓவராலாக இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு போர் அடிக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் பார்க்கணும் ப்ளஸ் தமிழ் டப்பிங்கோட இருக்கு. தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு டைம் பாஸாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 3rd and 4th எபிசோடு மட்டும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வெப் சீரிஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே வாட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.
வந்து நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.